வெல்கம் டு குக் வித் கவிதா. நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். பொன்னிறமானதும் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது ரெண்டும் சேர்ந்து பச்சை வாசம் போகி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி குழன்னு மஷியாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூடவே நான் அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூளே போதும். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மசாலா நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் ஆட் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மஷ்ரூமில் அந்த மசாலா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். நல்லா மஷ்ரூம் மசாலாவோடு இருந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மஷ்ரூம்குள்ளே மசாலா இறங்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா தண்ணி தளன்னு கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி.